ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. ஏழம் இளையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருவதில் மிகுந்த மனமகிழ்ச்சியும் நிறைவும் கொள்கிறேன். யார் யார் என்று முகம் தெரியாமல் இதை கேட்கிற அன்பர்களுடைய உள்ளங்களை அவர்கள் பதிவிடுகிற கருத்துக்கள் மூலமாகவும், கருத்துக்கள் பதிவிடாதவர்களும் இதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் என்பதால் அவருடைய உள்ள பாங்கினையும் என்னால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. எங்குமே தேக்கமாக நிறைந்து கிடக்கிற இந்த பரந்த சமுத்திரத்தின் பகுதியில் உயர்ந்த கற்பாறைகள் போல சில மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அதுபோலவே இந்த ஞான செய்திகளை கேட்பவர்களுக்கும் ஒரு தவம் நிச்சயமாக இருக்க வேண்டும். தவமும் தவம் உடையாருக்கு ஆகும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு தவம் பயன் வேண்டியிருக்கிறது. இப்படி இறைவன் அந்த நிர்வாகங்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில் நல்ல விஷயங்களை இந்த கலிகாலத்தில் எத்தனையோ மனதை ஈர்க்கிற கணக்கில்லாத செய்திகள் இந்த உலக வாழ்வு பற்றியே எந்த நேரமும் சிந்தித்து கொண்டு இந்த அனித்திய வாழ்வை பற்றி பேசி இதில் அலுப்பே ஏற்படாமல் எத்தனையோ பிறவிகள் வந்தபோதும் இந்த புறமுகமாக தெரிகின்ற மனதை உள்முகமாக திருப்புகிற நிலை எளிதில் இறைவனால் கொடுக்கப்படவில்லை. முகத்திலே கண்கள் இருக்கிறது, அகத்திலும் கண்கள் இருக்கிறது. இந்த முகக்கண் தான் அநேகருக்கு வேலை செய்கிறது, அகக்கண் வேலை செய்வது அரிதாக இருக்கிறது. இப்படி இறைவன் ஒரு மாயத்தை இந்த நாடகம் நடக்க வேண்டும் என்பதால் தொடர்ச்சியாக இந்த செயல்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் இந்த அகமுகமாக சென்று தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஞான செய்திகளை நாடி கேட்பவர்கள் உண்மையிலே பெருமை கொள்ளத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். நிலையற்ற வஸ்துக்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிற இந்த வேட்கை ஏதாவது ஒரு பிறவியில் அவர்களுக்கு ஒரு நிலையான தன்மை நிச்சயமாக கொடுத்துவிடும். அதனால் இந்த ஆர்வம்தான் இதில் பிரதானமாக செயல்படுகிறது. இதை சுபேட்சை என்று ஞான நூல்கள் கூறுகிறது. சுப காரியங்களில் ஆசை வைக்க வேண்டும் என்று 7 விதமான ஞான பூமிகளை
கூறியிருக்கிறார்கள். அதில் இந்த சுபேச்சை என்பது முதல் ஞான பூமி என்று கூறப்படுகிறது. நல்ல விஷயங்களை கேட்பது, அதற்கான ஆசையும் விளைவும், அதுவே முதல் யோக பூமி என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு விசாரணா, தனுமானசி, அசம்சக்தி, பத்வாபத்தி, பதார்த்த பாவனா, துரியகா என்று இவை வேதாந்த நூல்கள் விவரித்து கூறுகிறது. இதில் இந்த முதல் யோக பூமி என்ற இந்த சுபேச்சை என்கிற முதல் யோக பூமிக்குள் நுழைவதுதான் கடினம். இந்த ஆசையும், முக்தி மார்க்கத்தில் ஆசையும், அந்த முக்தியை பற்றி கேட்க வேண்டும் என்ற விருப்பமும், இறைவனை பற்றிய சிந்தனையும், அந்த இறைவனை பற்றிய செய்திகளும் ஒரு மனிதனுக்கு எப்போது இனிக்கத் தொடங்குகிறதோ அப்போது அவன் முதல் ஞான பூமியில் நுழைகிறான். இந்த பூமி கிடைப்பதுதான் மிக மிக கடினம் என்று யோக நூல்கள் கூறுகிறது. காலான முதல் பூமி கிடைப்பதுவே வருத்தம், அது கிடைத்தால் முக்தியும் கைவந்ததாமே. மாலான பவத்தில் விழார், பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் என்று நமக்கு ஆறுதலும் உத்தரவாதமும் தருகிறார்கள். அனைத்திற்கும் அடிப்படையாக காலாக இருக்கிற அந்த முதல் யோக பூமியில் நுழைவதுவே கடினம். அதில் நுழைந்தவன் வீணாக மாட்டான். மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்து மேலே வந்து விடுவான். இந்த மாலான பவக்கடலில், வட்டக்கடலில், சம்சாரக் கடலில் விழமாட்டான், முக்திக்கு வந்து சேருவான் என்று நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தருகிறார்கள். அப்படி இந்த உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய இந்த யோக விஷயங்கள், ஞான விஷயங்கள் இந்த கலிகாலத்திலும் வரவேற்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, பேசப்படுகிறது என்பதே ஒரு ஆனந்தத்தை தருகிறது. ஒரு சிறிதாவது இந்த விழிப்புணர்வுக்குள் வருகிறார்கள் என்பது இந்த மயக்கத்திலிருந்து ஓரளவு விடுபட்டு வெளியே நிற்கிறவர்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஆனந்தம். வேறு எந்த தேவையும் இங்கு இந்த மண்ணிலே இல்லை, வேறு எந்த குறிக்கோளும் இல்லை, வேறு ஆசைகளும் இல்லை. என்ன ஆசை இருக்கிறது என்றால், யான்பற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று பாடல் கூறுகிறது. அதில் என்ன கூறுகிறார்? யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நான் ஒரு இன்பத்தை பெற்றேன், அது அனைவருக்கும் சேர வேண்டும் என்கிற ஒரு பரந்த எண்ணத்தில்தான் நம் நாட்டு ஞானிகள் யாவத் தங்களுடைய யோக ஞான அனுபவங்களை எல்லாம் வாக்கியங்களாக, பாடல்களாக அனைத்தையும் அவர்கள் வெளிப்படையாக எழுதியிருக்கிறார்கள். அது அந்த கால நடைமுறையில் பாடல்களாக, முடிச்சுகள் நிறைந்ததாகவே இருக்கிறது. அதன் மெய்ப்பொருளை கண்டு சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு குருவினுடைய உதவி தேவைப்படுகிறது. மொழி அறிவு என்பதும் இதில் தேவை இருந்தாலும், மொழி அறிவை காட்டிலும், அந்த இலக்கண அறிவை காட்டிலும் ஞான அனுபவங்கள் தான் இந்த ஞானிகளுடைய பாடல்களின் உட்பொருளை அறிவதற்கு மிக உதவியாக இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருந்தாலும் சொல்லுகிறவர் எந்த இடத்தில் சொல்லுகிறார்? சொல்கிறவர் ஒரு ஞானி. அவர் அந்த ஞான கருத்துக்களைத்தான் சொல்லுவார். ஒரு சாதாரணமாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதுபவர் அவர் ஒரு பொருளை வைத்து எழுதுவார்.
இலக்கிய நயமாக எழுதுகிறவர்கள் கற்பனைகளை விரித்து எழுதுவார்கள். யோகிகள், ஞானிகள் இலக்கணம் என்பதற்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஒரு சொல்லுக்குள் பல நுணுக்கமான பொருள்களை வைத்து எழுதுவார்கள். அது அந்த பாதையில் செல்பவர்களுக்கே அந்த உட்பொருள்களை அறிய முடியும். இவை இந்த ஞான பாதைக்கு வந்துவிட்ட மனிதர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தேவையாக இருக்கிறது. இந்த பாதைக்கே வராதவர்கள் எத்தனை லட்சம் பிறவிகள் கொடுத்தாலும் கண்ணால் காண்கின்ற இந்த உலக வாழ்விலே ஈர்க்கப்படுகிறார்கள். வைத்து அகல்வுற்றது கண்டும் மனிதர்கள் அச்சு அகலாதன நாடும் அரும்பொருள் பிச்சதுவாய்ப்பின் தொடர்வரும் மற்றவர் எய்த்து அகலா நின்று இழைக்கின்றவாறே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். தினந்தோறும் உடம்பை விட்டு உயிர் நீங்குகிறது. மனிதன் யமனுடைய கைகளில் சிக்குகிறான். மானிட வாழ்வு பட்டென்று அருந்து போகிறது. அதுவரை மெய்யாக இருந்தது, பரம சத்தியமாக இருந்தது, சகலவிதமான உணர்ச்சி பாவங்களையும் கொடுத்தது, இன்ப துன்ப உணர்ச்சிகளை கொடுத்தது, விருப்பு வெறுப்புகளை கொடுத்தது. அனைத்தும் ஒரு கணப்பொழுதில் இந்த காட்சிகள் அருந்து போகிறது. அருந்து போகிறது என்றால் சூக்கும சரீரத்தில் அவன் இருந்து கொண்டு இதை தொடர்கிறான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கருவியாகிய உடல் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த தொடர்பு துண்டு இருந்தால் மட்டுமே இந்த உலக வியாபாரங்களில் ஈடுபட முடியும், இந்த உலக வாழ்க்கையை தொடர முடியும். அதனால்தான் இந்த உடம்பை கருவி என்று சொன்னார்கள். இந்த கருவி இல்லாவிட்டால் பூலோக வாழ்வில் செயல்பட முடியாது. இந்த கருவியை விட்ட அந்த ஜீவாத்மாவுக்கு சூக்கும சரீரம் என்று ஒன்று இருக்கிறது, காரண சரீரம் ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு அது ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கிறது. அப்போதும் அது முக்தியை பெறவில்லை. சூக்கும சரீரத்தில் அனைத்து செய்திகளும் அடங்கி கிடக்கிறது. அந்த சூக்கும சரீரத்தோடு இன்னொரு சூக்கும சரீரத்தை தான் தொடர்பு கொள்ள முடியும். அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவைகளுக்குள் தான் நடக்க முடியுமே தவிர அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியாது. நாம் பேசுவதை அவர்கள் கேட்க முடியும். இந்த அறிவியல் கற்றவர்கள் இந்த ஒலியினுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஒன்றுமே கேட்காமல் போய்விடும். அது ஒரு குறிப்பிட்ட டெசிபிளுக்கு மேல் இந்த காதுகள் ஓசையை உணர்வதில்லை என்றெல்லாம் வாழுகின்ற காலத்திலே பல மாயங்கள் இருக்கிறது. அதுபோல இந்த சூக்கம உடல் வாழ்வு வேறு ஒரு நிலை பெற்ற இந்த வாழ்வு தொடருகிறது. இத்தனை விஷயங்களையும் தாண்டி அந்த இறைவன் நிலை பெற்றிருக்கிறார். அப்படி தினந்தோறும் இந்த இறப்பு நடந்தாலும் தனக்கு ஒன்றும் வராது. அச்சு அகலாதன நாடும் மறும்பொருள். நாம் அச்சு பிரியாமல் இருப்போம். இந்த திடமான உடலும் மனமும் நமக்கு ஒருபோதும் தளர்வு வராது என்று நாடும் அரும்பொருள். அப்போதும் இந்த பொருளை நாடியே ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து பிச்சு அதுவாய் பின் தொடர் உறும் மற்றவர். பித்து பிடித்தவர் போல் இவர் செய்வதையே மற்றவர்களும் செய்கிற இந்த உலக வாழ்வு. இதில் ஏய்ப்பு அகலான் என்று இழைக்கின்றவாறே.
இந்த அனித்திய வாழ்வு பட்டென்று முடிந்து போகிற இந்த நிலையில்லாத வாழ்விற்கு எத்தனை பிறவிகள் கொடுத்து இவர்கள் உழைத்தாலும் இதில் ஏய்ப்பு என்கிற சோர்வு, அலுப்பு ஒருபோதும் இவர்களுக்கு வரவில்லை என்று ஞானிகளுக்கு புலப்படுகிறது. அதனால் இது போன்ற பாடல்களை எழுதுகிறார்கள். வந்த வேலையை விட்டுவிட்டு சந்தைக்கடையில் வேடிக்கை பார்க்கிற வேலைதான் நடக்கிறது. பூலோகத்தில் பாடம் படிப்பதற்காகவே இறைவன் அனுப்புகிறார். பல பல சோதனைகளை கொடுக்கிறார். இன்ப துன்ப உணர்வுகளை கொடுக்கிறார். எதிர்ப்புகளையும் நோயையும் வறுமையையும் கொடுக்கிறார். இப்படி பலவிதமான சோதனைகளால் இந்த மனித மனதை பண்படுத்துவதற்கு இத்தனை வேலைகளும் நடக்கிறது இறைவனுடைய நிர்வாகத்தில். இவை ஒவ்வொன்றையும் நாம் ஒரு பாடமாக எடுத்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தால் இது அத்தனையும் பொய் என்று தெரியக்கூடிய ஒரு நிலை வரும். அதற்குத்தான் இத்தனை வேலைகளும் நடக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு எளிதில் விளங்காத வண்ணம் இந்த இறைவனே இந்த நாடகம் தொடர வேண்டும் என்று விரும்பி இதை செய்கிறார். அரிதாக சிலருக்கு இந்த உண்மையை விளக்குகிறார். அதனால்தான் இது போன்ற இந்த உலக பித்து ஏறி இவர்கள் மீண்டும் மீண்டும் எத்தனை கூறினாலும், இறைவனே வந்து தரிசனம் கொடுத்து கூறினாலும் இந்த மண்ணில் இருப்பதற்கு வேண்டுமானால் வரம் கேட்பார்கள். நீண்ட ஆயுளை கொடு, நிறைந்த செல்வத்தை கொடு, நோயில்லாத உடலை கொடு, மகிழ்ச்சியை கொடு என்று அனைவருக்கும் உள்ள இது விருப்பம்தான். ஆனால் உண்மை என்ன என்றால், இந்த மெய்ஞானம் வராமல் இந்த நீடித்த இன்பமோ நீடித்த சுகமோ இந்த உலகில் வராது. நிலையில்லாத இந்த மேல் சட்டையை மட்டும் வைத்துக்கொண்டு, இதை மட்டும் பிடித்து வைத்து கொண்டால் இன்பம் என்பது இருக்காது. காரணம், இது ஒரு கருவி. இந்த கருவியை விட்டுவிட்டால்தான் நிரந்தரமான இன்பம் இருக்கும். இந்த கருவியாலும் இந்த தூல உடல், தூல உலகத்தால் இந்த மனிதன் நித்தியானந்தத்தை பெற முடியாது. ஆனந்தம் என்பது தேட்டமில்லாத ஒரு நிறைவான நிலை. எந்த ஒரு ஆசைக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மனம் சலனப்படாத நிலையில் இருக்கிற ஒரு நிலைதான் ஞானிகளுடைய நிலை. ஒரு 6 மாத குழந்தை தாயின் கையில் இருக்கும்போது அதற்கு பெரிதாக மனமும் வேலை செய்யாது, ஆசைகளும் இல்லை. ஏதோ வயிறு பசித்தால் அழும், வயிறு நிறைந்தால் சிரிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஞானமும் சந்தோஷமும் வருகிறது. சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவார். ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி அனைத்தையும் அடக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு இரவிலே ஒப்பரிகையில் இரவிலே உட்கார்ந்து நில ஒளியில் பார்த்து கொண்டிருந்தால், அவருக்கோ அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்ற யோகத்தில் அவர் இருக்கிறார். எதிரி என்பதே இல்லை. ஆகவே அவரும் நிச்சலனமான ஒரு மனதில் இருக்கிறார். இந்த 6 மாத குழந்தை சிசு, அதற்கும் எந்த விதமான தேட்டமும் இல்லை, ஓட்டமும் இல்லை, உலக நடப்பை பற்றி கவலையும் இல்லை. அதனால் இவற்றை ஞானிகளுக்கு இவர்களை ஒப்பீடு செய்கிறார்கள். சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவார். அது எப்போது வருகிறது என்றால், அனைத்தையும் தள்ளிவிட்ட பிறகுதான் இந்த நிலை வாய்க்கிறது. தேவை என்பது எதுவுமே இல்லை. விதி வழியாக வந்ததை அனுபவிக்க வேண்டியது, இல்லாவிட்டால் தள்ளிவிட்டு சிவனே என்று இரு என்று சொல்வார்கள். அது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல. சிவனே என்று இருப்பதுதான் மிக மிக கடினமான காரியம். மனிதர்களை இந்த ஆவல், ஆசை என்பது உள்ளிருந்து இந்த கருவியை இவர்கள் விருப்பமில்லாமலே இயக்கி கொண்டிருக்கிறது.
இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எதையோ தேடி தேடி கானல் நீரை தேடி ஓடுகிறார்கள். ஒருபோதும் கைக்கு கிடைக்காததும் இல்லாததுமாகிய இந்த கானல் நீரை துரத்தி துரத்தி இந்த வாழ்நாள் வீழ்நாளாகி கழிந்து விடுகிறது. இவற்றை சிவபெருமான் ஒரு கணக்கை செய்கிறார். இந்த சோழ நாட்டிலே கும்பகோணத்திற்கு அருகே இன்னம்பர் என்ற ஒரு ஸ்தலம், சிவஸ்தலம் இருக்கிறது. அது இன்னம்பூர் என்றும் சொல்வார்கள், இன்னம்பர் என்றும் சொல்வார்கள். அதில் தேவார பாடலில் குறிப்பிடும்போது இந்த இறைவன் ஒரு கணக்கு இந்த மனிதன் வாழ்ந்து முடிந்தவுடன் சித்திரகுப்தனுக்கு ஒரு அடிக்குறிப்பு என்று போட்டு அனுப்புகிறார். தொழுது தூமலர் தூவி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கேழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அப்பர் சுவாமிகள் கூறுகிறார். ஒரு மனிதனுடைய அந்த ஃபைல் முடிக்கப்படும் போது இந்த பிறவியில் அவன் தொழுது தூமலர் தூவி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், இந்த பிறவியை இறைவனை தேடுவதற்காக பயன்படுத்தி அதற்காக காலத்தை செலவிட்டு எவன் செயல்பட்டுகிறானோ அதை நிறைவேற்றுகிறானோ, அந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக செய்கிறானோ, அதையும் இறைவன் குறிப்பிடுகிறார். வந்த நோக்கத்தை, பாடம் படிக்கிற நோக்கத்தை விட்டுவிட்டு விளையாட்டிலேயே காலம் கழித்து பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், இரண்டு செயல்களில் இவன் எதை செய்தான் என்பதை இவர் அடிக்குறிப்பு என்று எழுதும் கேழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை, இந்த இன்னம்பரில் இருக்கிற ஈசன் சித்திரகுப்தனுக்கு அடிக்குறிப்பு எழுதி அனுப்புகிறார். கொடுத்த வாழ்க்கையை பயனுள்ள விதமாக செலவழித்தான் என்றும் பொழுதுபோக்கி புறக்கணித்தான் என்றும், அதை வைத்து சித்திரகுப்தன் இவனுக்கு பிறவியை நல்குகிறார். இப்படியெல்லாம் இந்த ஞான வாழ்விலே கணக்கில்லாத நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை தேடி அடைவது என்பதுதான் மிகப்பெரிய சாதனை. பட்டினத்தாருடைய வாழ்விலே நடந்ததாக ஒரு செவிவழி செய்தி உண்டு. அதற்கான ஆதாரமான பாடல்களும் அதில் இருக்கிறது. ஒரு இளைஞன் ஒருவன் அவரை பின்தொடர்ந்தே இருந்ததாகவும், அவன் ஞான மார்க்கத்தை நாடி சென்றுவிட வேண்டும் என்று தீவிரமாக இவரோடு கேட்டுக்கொண்டிருந்த போது, உனக்கு தக்க காலம் வரவில்லை அப்பா, பொறு என்று சொல்லி கொண்டிருந்தார். ஒரு நிலையில் அவன் திருமண பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. அப்போதும் இவரை தொடர்ந்து வந்தான். அப்போது சொன்னார், அப்பா, உனக்கும் எனக்கும் தேராது. நான் துறவியாக இருக்கிறேன், நீ சம்சாரியாக இளம் வயதில் இருக்கிறாய். நீ இல்லறத்திலிருந்து உன்னுடைய இல்லற கடமைகளை செய்து வா, இறை நினைவோடு வாழ்க்கையை நடத்து என்றான். இவனுக்கு 2 தோணியில் கால் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இங்கும் அங்குமாக இவன் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தான். அந்த திருவாரூரில் நடந்ததாக இந்த செய்தி சொல்லப்படும். திருமணமாகி சில மாதங்கள், 1 வருடங்களுக்கு உள்ளாகவே இவர் இந்த வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு வீட்டிலே அழுகுரல் கேட்டது. என்ன என்று பார்த்தால், இவரை தொடர்ந்து வந்து சந்தித்து கொண்டிருந்த அந்த இளைஞன் திடீரென்று இறந்து கிடந்தான். அவனை சுற்றி உறவினர்களும், அந்த மனைவி, தாய், மாமி போன்றவர்கள் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பட்டினத்தார்
வடிவம்தானும் வாலிபம், மகளும் தாயும் மாமியும், கொடிவந்தானும் ஏழையோ, குயவன்தானும் கூழையோ, நடு நின்றானும் வீணனோ, நகரம் சூறையானதே என்று பாடல் பாடினார். இவர்களெல்லாம் பதைத்து அழுகிறார்கள். சுவாமி, பார்த்தீர்களா, திருமணமாகி நெடுங்காலம் ஆகிவிடவில்லை, இவ்வாறு பட்டென்று அகால மரணம் அடைந்து விட்டானே என்று இவர்களெல்லாம் கதறி துடிக்கிறார்கள். அப்போது இவர் இந்த பாடலை பாடுகிறார். வடிவமோ வாலிபம், மகள் இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள், தாய் இருக்கிறாள், மாமியும் இருக்கிறாள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த உடம்பில் குடிவந்த ஜீவன், குடிவந்தானும் ஏழையோ, இந்த ஜீவனுக்கு மாளிகையை உருவாக்கிய பிரம்மன் அவனும் கூழையனோ, குடிவந்தானும் ஏழையோ, கொயவன்தானும், பிரம்மனை கொயவன் என்று கூறுவார்கள். இந்த மண்பாண்டத்தை செய்கிற வேதமோதிய கொலாலனார் என்று பிரம்மதேவனுக்கு ஒரு பெயர். கொலாலன் என்றால் மண்பாண்டங்களை செய்பவர்களை கொலாலர்கள் என்று கூறுவதுண்டு. இவர் வேதமோதிய கொலாலர். இவர் செய்த மண்பாண்டம்தான் இந்த உடல். கொயவன்தானும் கூழையோ, அவனும் இளைத்தவன் அல்ல. நடு நின்றானும் வீணனோ, அனைத்திற்கும் சாட்சியாக இருந்த அந்த இறைவன் சிவபெருமானும் வீணுக்கு இருந்தானா? இல்லை, பார்த்து கொண்டுதான் இருந்தான், அறிவு மயமாகத்தான் இருந்தான். இவ்வளவு பெரிய சக்திகளும் இருக்கும்போது ஜீவாத்மா அறிவாகாரமாக இருக்கிறான். கருவியை கொடுத்த குயவனாகிய பிரம்மன் அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்தவன். நடு நின்ற இறைவன் சர்வ சக்திமான். ஆனாலும் நகரம் சூறையானதே. இந்த ஜீவாத்மா என்கிற இந்த உயிர் என்ற பொருள் கொள்ளை போயிற்று, யமதர்மனால் கவரப்பட்டது என்று சொல்லி சென்றதாக ஒரு பாடல். திருவாரூர் தேரோடும் திருவாரூர் வீதியிலே செத்து கிடக்கின்றாய் என்றும் அதற்கு ஒரு பாடல் உண்டு. இப்படி போய் நீ இறந்து கிடக்கிறாய் என்ற ஒரு பாடலும் அவரால் பாடப்பட்டது. இவ்வாறு இவருடைய வாழ்க்கையில் மனிதர்களை பார்த்து வருந்தி பாடிய பாடல்கள். ஒரு கிராமத்திற்கு செல்லும்போது அதுவும் இது போன்ற ஒரு இறப்பு வீட்டை பார்க்கிறார். கணக்கில்லாத மனிதர்கள் பெருந்துயரோடு பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த பட்டினத்தார், பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி நல் முத்தும் பவளமும் வைரமும் போண்டு ஓடியாடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பிணம் கத்துதையோ தில்லை சங்கரனே என்று பாடினார். இவரும் அங்கே ஒரு இந்த துன்பத்தில் பங்கெடுத்தது போல ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது பலர் கேட்கிறார்கள், ஏனையா நீர் யார்? இவருக்கு உறவினரா? நீர் ஏன் வருந்தி கலங்கி நிற்கிறீர் என்று கேட்டவுடன் புன்னகைத்த பட்டினத்தார், அவருடைய சிந்தனை எங்கோ இருக்கிறது. இவர்கள் இந்த ஒன்றுக்கும் உதவாத இந்த காணல் நீரை பின்பற்றி அலைகிறார்களே என்ற ஒரு வேதனையில் இந்த பாடலை பாடுகிறார். பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி. பத்தும் புகுந்து என்றால் இந்த உடம்பிலே தசப்பிராணன், தசவாயுக்கள் என்று பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற 10 வாயுக்கள் புகுந்துதான் இந்த உடலை இயக்குகிறது. பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி நல் முத்தும் பவளமும் வைரமும் பூண்டு ஓடியாடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே
இனி சாகப் போகும் பிணங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது என்று இவர் இரண்டையும் ஒன்றுபோல் பொருத்தி பார்க்கிறார். இவனுக்காக அழுகின்ற இவனும் ஒரு நாள் இறக்கப் போகிறான். ஆனால் அந்த உண்மை தெரியாமல் இவன் போய்விட்டானே என்று இவன் அழுகிறான். இந்த இரண்டையும் கடந்து நின்ற ஞானிகள் இதை பார்த்து வருந்துகிறார்கள். இப்படி மனிதர்கள் மாயவசப்பட்டு அஞ்ஞானவசப்பட்டு இந்த வாழ்வின் உண்மை தெரியாமல் இவ்வாறு துன்புறுகிறார்களே என்று பட்டினத்தார் இந்த நிலையாமை, இந்த பிறப்பு இறப்பு என்ற செய்திகளை கணக்கில்லாமல் பாடியிருப்பார். அதுபோலவே எல்லா ஞானிகளும் பாடியிருப்பார்கள். ஒரு நிலைக்கு மேலே போனவுடன் இவையெல்லாம் ஒன்றுமில்லை, பிறப்புமில்லை, இறப்புமில்லை என்றும் சொல்லுவார்கள். ஆகவேதான் ஞானிகளை பைத்தியம் என்று சொல்வதற்கும் குழப்பவாதிகள் என்று சொல்வதற்கும் நிறைய இடம் இருக்கிறது. இறந்து விட்டேன், எங்கடா இறந்தாய் நீ எங்கே பிறந்தாய், எங்கே இறந்தாய், நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்று சொல்வார்கள். இது கேட்பவர்களுக்கு மலைப்பாக இருக்கும். இதுதான் இந்த ஞானத்தில் உள்ள பரிபாஷை. மேல்நிலைக்கு சென்றவருடைய உள்ளம் இவ்வாறு தான். ஒரு நிலையில் இப்படி எங்கும், ஒரு நிலையில் அந்த நிலைக்கு மாறும். இது இப்படி ஓயாமல் சுழன்று கொண்டிருக்கிற காரணத்தால், முன்னும் பின்னும் முரண்பாடாகவே இவர்கள் பேசுகிறார்கள் என்ற காரணத்தால் இவர்களை சித்தம் கலங்கியவர்கள் என்று எளிதாக முடிவு கட்டி விடுவார்கள். இப்போது நான் பேசுகிறேன் என்றால் அதற்கென்று சில வரைமுறைகளை வகுத்து கொண்டு நான் பேசுகிறேன். இதையே இன்னும் என் போக்கிலே நான் பேச ஆரம்பித்தால் அது புரியாமலே போய்விடும். என்ன இவருக்கு ஆயிற்று என்று எண்ணுகிற ஒரு நிலையை கொடுத்துவிடும். அதனால்தான் எவ்வளவு எளிமையாக விஷயங்களை தளர்த்தி தர முடியுமோ, என் வாழ்வில் நடந்த பல விஷயங்களையும் நான் கூறியிருக்கிறேன். அவையெல்லாம் ஒரு அனுபவ பாடங்கள். இவற்றின் மூலமாக பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுபவித்த நானே என் வாய் வழியாக இதை நான் கூறுகிறேன். இதை வேறொருவர் கூற முடியாது. கூறினால் அதில் கூட்டியும் குறைத்தும் கூட சொல்ல முடியும். ஆனால் அனுபவித்த நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்கிறேன். இதில் அதை தாண்டிய அமானுஷ்யங்கள் எல்லாம் இருக்கும். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், என் வாழ்விலே நடந்தது என்றால் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் நிச்சயமாக மானிட நிலை தாண்டிய இறையருளும் ஆற்றலும் செயல்பட்டிருக்கும். அதையே அமானுஷ்யம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவசியமானவற்றை அனுபவித்த நானே சொல்லும்போது அதை கேட்பவர்களுக்கு அதுவும் ஒரு பாடமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறேன் என்றால் தனக்கு சகல சக்திகளும் ஓரளவு தேற்றி வைத்திருப்பவன் பொறுமையாக இருப்பது அழகு. சக்தியே இல்லாதவன் நான் பொறுமையாக இருந்து விட்டேன் என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு இயலவில்லை. இயலாதவனுக்கு பொறுமை அழகு என்று ஒரு பழமொழியும் சொல்வார்கள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். தனக்கு எளியவர்கள், தன்னால் வெல்லப்பட முடிந்தவர்களிடம் சினத்தை காப்பாற்றி வைப்பவனே சினம் காத்தவனாகிறார். தனக்கு இளைத்தவர்கள் எளியோரிடம் சினத்தை காட்டக்கூடாது. தன்னை விட வலியவர்களிடம் அதை காட்ட முடியும், காட்டலாம். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அவர்களை அழிப்பதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அதர்மம் அக்கிரமம் மேலோங்கி வரும்போது அவர்களை அடக்கி வைப்பதற்காக இந்த சினம் என்றதையோ வேறு சில சக்திகளையோ பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒன்னார் திரளும் பகைவர்களை அடக்கவும் தன்னோடு நெருங்கி இருந்து உயர்ந்த நிலைக்கு வர விளைகின்ற அந்த ஞான சாதகர்களை மேலும் உயர்த்தவும் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். தவம் உடைய யோகிகளுக்கு இவை இரண்டும்
சாத்தியப்படும் என்று கூறுகிறார். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்பதும் வள்ளுவருடைய வாக்கு. யமதர்மன் வந்தால் குதித்து விளையாடலாம் என்று கூறுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு மனப்பக்குவ நிலை என்பதை சிந்திக்க வேண்டும். கூற்றம் குதித்தலும் யமன் வந்தால் அனைவரும் அலறி துடிப்பதுதான் உலக வழக்கம். ஆனால் இவரோ கூற்றம் குதித்தலும் கைகூடும். காரணம், தவம் உயர்ந்து மனம் தெளிவாகி விடுகிறது. ஆலமுண்ட கண்டனும் அகத்துளே இருக்கையில் காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அதில்லையே என்று ஞானிகள் கூறுகிறார். அடே, ஆலமுண்ட கண்டனாகிய நித்திய வஸ்துவாகிய சிவபெருமான் உன்னோடு இருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது காலன் வந்துவிட்டான், நான் இறந்து விட்டேன் என்று சொல்கிறாயே, இது எவ்வளவு பெரிய குற்றம். காலன் என்று சொல்லுகிறீர், கனாவிலும் அது இல்லையே. கனவில் கூட நீ இறந்தது என்பது இல்லை, அது பொய். நீ பிறந்தது போலவும் இறந்தது போலவும் ஒரு மாயை காட்டியவன் இறைவன். அதை நீ மெய்யென்று நம்பி நீ நித்திய வஸ்துவான ஒரு பரம்பொருளோடு இருக்கிற உனக்கு இறப்பு என்பது இல்லை என்று இப்படித்தான் இந்த விஷயங்கள் குழப்பப்படும். அதனால் இவற்றில் பலர் மனம் தெரிவுபடுகிறார்கள், குழப்பத்தை அடைகிறார்கள். இதற்கு சரியான விளக்கங்களும் பலரிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இப்படி இந்த ஞான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இவற்றை மேலும் மேலும் விரித்து கொண்டே போனால் ஆர்வமுடையவர்களுக்கு அது மேலும் ஆர்வத்தை தூண்டும். ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு சற்று சலிப்பையும் கூட தந்து விடலாம். அதனால் படிப்படியாக இதையும் அதையும் கலந்தே நான் கொடுத்து வருகிறேன். இப்படி இந்த மனதை உயர்ந்த அடுக்குகளில் செலுத்த செலுத்த பல ரகசியங்கள் இறைவனால் நமக்கு விளக்கப்படுகிறது. அந்த ரகசியங்கள் விளங்கும் போதுதான் நித்திய அனித்திய வஸ்து, நித்தியமான பொருள் எது, அனித்தியமான பொருள் எது என்கிற உண்மையும் நமக்கு தெரிகிறது. ஆதலால் இந்த நித்திய வஸ்துவை தேட வேண்டும். அதுதான் இந்த மானிட பிறவியினுடைய நோக்கம், அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை இன்றைய செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் பல தொடர்களில் என்னுடைய அனுபவங்களையே நான் சொல்லியிருக்கிறேன். ஞானம் என்ற விஷயம்தான் இங்கு பிரதானமானது. மற்றவையெல்லாம் அதற்கான அனுபவ பாடங்கள். அதனால் இதையும் சொல்லுவோம் என்ற எண்ணத்தில் இன்றைய பதிவு இறைவனால் இவ்வாறு வழங்கப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.